அதுதான் உண்மை. இல்லாட்டி போனால் எங்களுக்கெல்லாம் ஆசை தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு கன்னட படம் பண்ணும்போது ராஜ்குமார் சார், அவர் பையன் அப்பு அப்போ வந்து 5வது, நான் 10வது. அப்போ நாங்கள் 2 பேரும் தான். அவன் தான் எனக்கு கன்னடா டியூஷன்லாம் சொல்லி கொடுக்குறது. அக்கா இந்த டைலாக் இப்படி பேசுங்க. இங்கே தான் சென்னையில் தானே அப்போ எல்லாமே. ஓ விட இல்லை. பிரசாத் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோவில் அன்றைக்கி இங்கே தான் எல்லோரும் இருந்திருக்காங்க சென்னையில். எல்லாரும் விட தானே, எல்லாருமே இங்கே தான் இருக்கும். எல்லா படங்களும் வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தா அமிதாப்ஜி 9th ஃப்ளோர்லேருந்து இறங்கி வருவார். பார்த்தா இப்படி அவர் வந்து டிப்பிக்கலாக இப்படி போடுவார். ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு பாவாடை சட்டை போட்டு நான் வெளியே இறங்குறேன். அமிதாப் பச்சன் அப்படியே நிற்கிறேன். நான் அவ்வளோ உயரமாக இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதான் முந்தானே முடிச்சுன்னு ஒரு படம் ஓடிட்டுருக்குல்ல, கே பாக்யராஜ் தேவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னு. ஷீ இஸ் த ஹீரோயின், இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு ஹிந்தியில் கேட்குறாரு. இவ்வளோதானே இந்த பொண்ணு இதான் ஹீரோயினா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஆமான்னு சொல்கிறதா, ஆமான்னு சொன்னால் தப்பாயிடுமா ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே வந்து கையெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி இப்படிலாம் ஆட்டி அப்படியே இருந்துட்டேன். எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸையும் பார்க்கலாம். அதான் சொல்லுவாங்க, எந்த லாங்குவேஜ் எவ்வளோ பெரிய எந்த சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கோடம்பாக்கத்தில் பொங்கல் சாப்பிடாத ஒரு ஹீரோ புள்ளி கிடையாது. ஆமாம், அது அமிதாப் பச்சன்லேருந்து எடுத்துங்க, யார் எடுத்தாலும் கோடம்பாக்கத்தில் இந்த பொங்கல் சாப்பிடாத ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் கிடையாது. எல்லாருமே. ஆனால் மத்தியானம் சாப்பிட்றப்ப ஃபஸ்ட் டேவே வந்து ஷூட்டிங்கில் மத்தியானம் சாப்பிட்றப்ப வெயிட்டிங் எல்லோரும் ஃபுல்லாக அந்த பெட்ஷீட் மாதிரி போட்டு 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 எல்லாருக்கும் கீழே தான் சாப்பாடு. லைட் பாய்ஸில் இருந்து இது வரைக்கும். அப்போ நான் இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பேன், தெலுங்கு பண்ணியிருப்பேன். அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் கீழே ஒரே மாதிரி போட்டிருக்காங்களே அப்படின்னு போய் உட்காருமா அப்படின்னாங்க. கீழே கீழே எல்லாருக்குமே கீழே உட்காந்துட்டோம். உட்காந்து பக்கத்தில் வேறு யாரோ உட்காந்து. அப்போ தான் ராஜ்குமார் சார் வந்தார். நேராக வந்து லைட் பாய் பக்கத்தில் உட்காந்துட்டார், சாப்பிடுங்க அப்படின்னு. அது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு படத்தில் தான். அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமா அப்படி ஒரு செட்டு நான் பார்க்கவே இல்லை. அது நமக்கு ஒரு ஆசை. டைரக்டர் இருந்து எல்லாரும் ஒரே இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்டு அழகாக சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ இப்போ கூட ஒன்று மெயின்டைன் பண்ணலாம் இவங்க. ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு நாங்கள் உட்கார வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு நீங்கள் உட்கார வைக்கிறது, அதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது எனக்கு. பட் என்னமோ பல இடங்களில் சூழ்நிலைகள் அதுக்கு ஒத்து வரலையா இருக்கும், தெரியல. அட்லீஸ்ட் அவுட்டோர்லேயாவது நமக்கு வந்து அதுக்கான வசதிகள் இருந்தாலாவது அப்படி பண்ணலாம். ரைட். இருந்தாலும் எல்லோரும் இந்த கேரவன் பழக்கத்துக்கே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜூனியராக இருந்தப்போ நீங்கள் when you acted with Rajkumar sir, or when you are acting with Kalidas, your son, this generational difference, இப்போ பரிமளா and Kola, you are acting with Sanjana and other people who are in a different zone. Acting techniques-ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆர் வென் யூர் ஆக்டிங் வித் பார்வதி ஃபார் இன்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷனில் கொஞ்சம் இப்படி இருப்போம், இப்போல்லாம் கொஞ்சம் பீப்புள் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆடிஷன்லாம் ரொம்ப நேச்சுரலாக விரும்பி பண்ணுறாங்க இப்போது. எனக்கு அது பழக்கமே இல்லை. எனக்கு ஒர்க் ஷாப் பழக்கம் இல்லை. எனக்கு சூரிய ரிப்போர்ட்லேயும் சரி, சுதா சொன்னாங்க கொஞ்சம் நம்ம முன்னாடியே எல்லோரும் உட்காந்து நம்ம அதை படிப்போம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் நானும் ராதிகா சுஹாசினி அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படத்துலையும் சொன்னாங்க. நான் அட்டன் பண்ணேன். பட் அதை நான் ஸ்பாட்டில் நான் பண்ணுறது இல்லை. ஸ்பாட்டில் அந்த டைரக்டர் அப்போ என்ன சொல்கிறாரோ அது பண்ணி தான் எனக்கு பழக்கம். ஸோ சில விஷயங்கள் எனக்கு வியப்பாக இருக்கும். இவங்க பரவாயில்லையே, இவங்க ஆடிஷன்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா. அப்போ மேக்கப் டெஸ்ட்டுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. மேக்கப் போட்டு மேக்கப் போடாமல் அந்த கேரக்டருக்கு சூட்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. சில டைலாக்ஸ் பேச வச்சு பார்ப்பாங்க. அது கூட எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. முந்தானே முடிச்ச பாண்டியராஜ் வந்து பாக்யராஜோட பாண்டியராஜா அசோசியேட். அப்போ அசோசியேட் பாண்டியராஜன் அசோசியேட் அவர் தான் வந்து எடுத்தார். இந்த படம் பாடுறப்பா ஒரே வெள்ளை விளையர்னு இருக்குது. அப்போ அசோக்குமார் சார் வித்தவுட் மேக்கப் தான் நடிக்க சொல்லுவார். பட் வித்தவுட் அந்த கிராமத்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு டார்க் மேக்கப் போட்டு தான் நான் இதில் கொஞ்சம் நடிக்க வச்சாங்க. ஸோ அதுக்காக பார்த்தாங்க. டைலாகெல்லாம் பேச வச்சு நமக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி பண்ணோம். பட் அதெல்லாம் கிடையாது நம்ம ஸ்பாட்டில் பண்ணுறது. எனக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது தெரியல. ஸ்பான்டேனியஸ் எனக்கு அது மட்டும்தான். எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த ஆக்டிங், மெத்தட் ஆக்டிங், அந்த ஆக்டிங் தான் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. டைரக்டர் அங்கே வந்து கரெக்டாக இன்ன சொல்லி முதல்ல சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு டேக்கே ஓகேன்னா ஓகே, இல்லை அவர் ஏதாவது சின்ன இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், செகண்ட் டேக்கு
இல்லைன்னா வேறு டைப்பில் தான் என்னால் பண்ண முடியல. ஒரே அதை எப்படி பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ப்ரிப்பேர் பண்ணுறது, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். பை ஹார்ட் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் எல்லாம் கஷ்டம். அதெல்லாம் தெரியல எனக்கு. எனக்கு